சூழலில் அறக்கோட்பாடும் அவரவர் தம் பண்பாடும் என்ற கருத்தாக்கத்தை தேடும் பொழுது நமது தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு விழுமியங்கள் பெண்களாலேயே காக்கப்பட்டன என்பதை அறிய முடியும் என ஆணித்தனமாக சொல்கிறார் காந்திய சிந்தனை கல்லூரி முதல்வர் முனைவர் முத்துலக்குமி அவர்கள். பண்பாட்டினை காப்பது யார் என்ற தலைப்பில் இம்மாத நமது மண்வாசம் இதழில் இவர் எழுதியுள்ள கட்டுரையில் 2000 வருட பண்பாட்டு பெருமை கொண்டது தமிழ் சமூகம். அது இப்போது அதன் வேரிலிருந்து மரபிலிருந்து தன்னை துண்டித்துக் கொள்ள அவசரப்படுகிறதோ என்ற கவலை நமக்கு ஏற்படுகிறது. தமிழ் பண்பாட்டின் முக்கிய அடையாளங்களாக காதல், வீரம், கொடை, பக்தி, விருந்தோம்பல் ஆகிய 5னையும் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு இவை தேய்ந்து கொண்டிருக்கின்றன என வேதனைப்படும் அவர் இன்றைய பண்பாட்டு மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் என்ன என்பதை விளக்குகிறார். மேலும் வீட்டில் உள்ளோரின் உணவினை சமைத்தல், பரிமாறுதல், போற்றுதலில் மகளிரே பொறுப்பாளர் ஆவர். முதியோர் உள்ளனர் என்றால் அதற்கேற்ப கவனித்தல் என்பது கூடுதல் பணியோடு கூடிய சிந்தனைக்குரியது என கூறும் முனைவர் முத்துலக்குமி அவர்கள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி, இராமாயணத்தில் சீதை ஆகியோர் வாயிலாக அந்த காலத்தின் விருந்தோம்பலின் முக்கியத்துவத்தை பகிர்கிறார். அத்தோடு பண்பாட்டுக்கான வரிசையில் நமது உடை, இறை வழிபாடு போன்றவை குறித்தும் விவரிக்கிறார். மேலும் பண்பாட்டின் தேவை எது என்பதையும் குறிப்பிடுகிறார். இப்படி பண்பாடு குறித்தான ஒரு ஆழமான கட்டுரையை தந்திருக்கிறார் முனைவர் முத்துலக்குமி அவர்கள். இதனை வாசித்து அறிய இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.